என் பேர் மேரி. கல்லுக்குட்டிலேருந்து அண்ணா நெடுஞ்சாலையில் உள்ள பாத்ரூமுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் ஒரு 8-10 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். அப்போ செஞ்சிட்ருக்கும்போது அதில் கொஞ்சம் வருமானம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. பொண்ணுக்கு டாக்டர் படிக்கணுன்னு தான் ஆசை. ஆனாலும் அந்த தூரத்துக்கு அவ்வளோ தூரத்துக்கு போக முடியல. அதுக்கப்புறம் இந்த வேலையை சொன்ன உடனே சரி இந்த வேலைக்கு போயிட்டு பொண்ணை எப்படியாவது படிக்க வைக்கணும். பாத்ரூம் வேலைன்னா ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பாத்ரூமோ குப்பை வர வேலையோ அது அப்புறம். எனக்கு தேவை இப்போதைக்கு என் பொண்ணு படிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்தேன். இந்த வேலையை செஞ்சு என் பிள்ளைக்கு கடத்தை வாங்கி நான் எப்படியோ காலேஜில் சேர்த்துட்டேன். அது ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் கிடச்சிது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கு ஒரு வருஷம் வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. இப்போ 2வது வருஷமும் போயிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு டியூட்டி. 6 மணிக்கு உள்ளே வந்துடுவோம். வந்தோடனே தண்ணி வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். அடுத்தது குழா, மக்கு, பக்கெட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற வேலைக்கு இறங்குவோம். பிரித்து ஒரு நாளைக்கு ஒரு வேலையாக இப்படி அந்த ஒரு வாரத்துக்கு கேப் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேலையும் பார்த்துப்போம். 1/4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த யூரின் பாஸ் பண்ணுறது கண்டிப்பாக 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாவது உள்ளே போய் செக் பண்ணால் தான் ஸ்மெல் இல்லாத இருக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டீப்பாக க்ளீன் பண்ணுவோம். ஒரு ஷிஃப்ட்லேயும் 3 வாட்டி டீப் க்ளீனிங் பண்ணணும். இதுக்காக மாதத்தில் ஒரு வாட்டி எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அம்மா நீங்கள் இதெல்லாம் செய்யணும் இந்த மாதம்லாம். ரெஸ்ட் ரூம் வரவங்களுக்கு ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவ எப்படி முறையாக கழுவணுங்கிற வரைக்கும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. கை கழுவலைன்னா கூப்பிட்டு சொன்னால் அப்போ உங்களுக்கு தான் லிக்விட்லாம் வச்சுருக்கோம், நீங்கள் ஹேண்ட் வாஷ் போட்டு கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு போங்க, உங்களால் வீட்டுக்கும் ப்ராப்ளம் வரும், குழந்தை குட்டிங்கெலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்லிட்டு வரும். இந்த வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை. அது நினைக்கிறது ரொம்ப தப்பு. எந்த வேலை செஞ்சாலுமே அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் இருக்குது. நம்மளை பார்த்துட்டு 4 பேர் இந்த வேலைக்கு போனால் இந்த அக்கா இப்படி இருக்கிறாங்க ஒழுக்கமாக, இவங்கள பார்த்து நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும், எந்த வேலையாக இருந்தான்னா நம்ம போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர அளவுக்கு நம்மளை வச்சு நம்ம அதை முன்னேற்றமாக எடுத்து காமிக்கணும்.